ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது தக்காளி சந்தகை. நம்ம ஏற்கனவே பிளெயின் சந்தகை செஞ்சு வச்சுருக்கோம். அது எப்படின்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது நான் 2 தக்காளி போட்டிருக்கேன், நீங்கள் 3 போட்டுக்கோங்க. 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஒரு பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாப்பாக்காக அளவாக 2 போட்டிருக்கேன். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சே வதக்குங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க சேவை, அதாவது சந்தகை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அது புளியறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வச்சுருக்க இது நீங்கள் போய் பாருங்கள், இன்னொரு வீடியோவில் அது எப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். பெப்பர் போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் எல்லாமே பண்ணலாம். நான் இப்போ தக்காளி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த வேறு ஸ்டைலில் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுலேயே நம்ம சோளம் பண்ணலாம், ராகி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை ஒன்று பண்ணலாம். சில பேர் தேங்காய் பால் வச்சும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி சந்தகை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.